பவி இன்டகிரேட் ஃபார்ம் கலர் என்போடு வரவேற்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 9ங்க. இன்றைய விற்பனை பதிவில் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, ஒரு தலச்சேரி சோஜித் கிராஸ்ல இருக்கிற அந்த ஒரு ஃபீமேல் கிட்டுங்க. அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் நம்ம ஃபார்மில் பயிராயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 25 கேஜி நம்ம எடுத்துகிட்டு வந்த வெயிட்டு. இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸ்க்கு இருக்குங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் புக் பண்ணியிருந்தார் 4 குட்டி ஒட்டுக்கா. அப்புறம் ரிமைனிங் வந்து எனக்கு 2க்கு தான் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி 2 மட்டும் எடுத்துகிட்டு போனாருங்க. இது ஒன்று பேலன்ஸ் இருந்தது. இது வந்து இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸ்க்கு இருக்குது. இன்றைக்கி தான் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு வந்து முதல் முறை வெளியில் விட்டாங்க. வெளியில் விட்டதையுமே பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி வந்து இத்தனை நாள் கிடைக்கூட விடல. இன்றைக்கி தான் கிடைக்கூட விட்டாங்க. விட்டதையுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆயிருச்சு. இந்த மேலும் சேல்ஸுக்கு தான் இருக்குங்க. அதை வந்து நான் சண்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பல்லுங்க. மேல் நல்லா லென்த்து, நல்லா ஹைட்டில் இருக்குது. வெயிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50+ வருங்க. நல்லா ஸ்டைலிஷாக நல்லாயிருக்கும். இதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து 2 இது ஒரு ஃபீமேல் ஒன்று இருக்குதுங்க. இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா வால்சுழி இருக்குது. 2 பல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் நம்ம ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் தான் பயிராச்சு. கிடாய் இருந்ததுங்க. கிடாய் இருந்தாலும் உள்ளே விடாம வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ஃபார்ம் வந்த அடுத்த நாளே பயிராயிருச்சுங்க. ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தீனி தண்ணிக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. வந்து இப்போ நம்மகிட்ட 1 வாரம் ஆச்சு. 1 வாரம் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 சோஜித் மேல் 2 சேல்ஸுக்கு இருக்குங்க. இந்த 2 மேல் கிட்டுமே வந்து சேல்ஸுக்கு இருக்குது. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு 18லேருந்து 20, 21 கிலோ அந்த ரேஞ்ச் வருங்க. இது வந்து பீஸ் ரேட்டுக்கு தான் வந்திருக்குங்க. இது வெயிட்டுக்கு வராது. இது 2 இப்போ நம்ம ஃபார்மில் சேல்ஸுக்கு இருக்குது. குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கழுத்து நீளம், லென்த்து எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா குவாலிட்டியில் இருக்குது. வெயிட் கெயின் இப்போ வந்து 10 நாளாகவே வந்து நல்லா நம்ம ஃபார்மில் தீனி எடுத்துக்கிட்டு நல்லா இருக்குங்க. இன்றைக்கி எல்லாமே புதுசாக வந்து தோட்டத்தில் விடுங்காட்டி எல்லாமே கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து விளையாண்டுட்டு தான் இருந்தது. இந்த ஆடுங்க இப்போ நான் சொன்னேன் இல்லைங்க 2 பல்லில் வந்து ஒரு 45 கிலோ மேலே வரக்கூடிய இந்த சோஜத் ஆடு. அப்புறம் இந்த மேல் கிட்டுங்க. இது ஒரு கிட் இருக்குது. இதுவாக இன்னொரு கிட்டுங்க. இந்த 2 கிட்டுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டும்பட குட்டி தாங்க. நல்லா தெளிவாக இருக்கும். இது 2 இப்போ சேல்ஸுக்கு இருக்குங்க. இதுபோக பார்த்தீங்கன்னா, முதல்ல காமிச்ச அந்த தலச்சேரி சோஜித் கிராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆடு இன்றைக்கி பயிரான ஆடு ஒன்றுங்க. மொத்தம் இது 3 வந்து இப்போ ஃபார்ம் சேல்ஸுக்கு இருக்குது. இதுபோக பார்த்தீங்கன்னா, இந்த வால்சுழி ஆடு ஒன்று, இந்த கிடாய் வந்து நான் ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே அதை கொடுக்குறேனா இல்லையான்னு சொல்லிடுறேங்க. மொத்தம் 2 கிடாய் இருக்குது. 2ல் 1 கொடுப்பேங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.